குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் மெயில் கரெக்டாக வந்திருக்கு. ரெஜிஸ்டர் மெயிலேருந்து கரெக்டான பர்சன் கரெக்டான ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. பேமெண்ட் ப்ரூஃப், அவங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப்லேருந்து எவ்ரிதிங் கரெக்டாக இருக்குன்னு வந்த அத்தனை பேருக்கும் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. சரியா? ஸோ நீங்கள் மெயில் அனுப்பிட்டா மட்டும் போதாது, கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. எஸ்பிஓலேருந்து ஒரு ரீப்ளே வரணும். ஜென்ரலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐடி அன்பிளாக் பண்ணுறதுக்காக ஒரு மெயில் போட சொன்னால் அதுக்கெல்லாம் ரீப்ளே வந்திருக்காது. ஸ்டார்டிங் ஒரே நாள் மட்டும் தான் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லை முடிவு பண்ணியாச்சு, மொத்தமாக எடுத்து பல்காக ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அது தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நான் அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுத்துட்டேன். அதனால் காமனாக போது இது ஒரு மெயில் அனுப்பிட்டு அவசியம் இல்லைன்றது. பட் ஜென்ரலான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் மெயில் ரீப்ளே வரணும்னா அவங்க ஸ்டாஃப் ஐடி இல்லாமல் உங்களுக்கு ரீப்ளே வராது. நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு ரீப்ளே வராது. அது ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? ரைட். ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்ப்பாங்க. ப்ரூஃப்ஸ்லேருந்து எவ்ரிதிங் கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் வந்திருக்கிற எல்லா கரெக்டான ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இன்கேஸ் இப்போ வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல, ட்ரான்ஸ்ஃபர் மீன்ஸ் அவங்க எல்லாமே மாறிடும். புதுசாக யாரோ டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய நேம்லேருந்து, மொபைல் நம்பர்லேருந்து, மெயில் ஐடிலேருந்து, பாஸ்வேர்ட்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். சம்மந்தப்பட்டவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அப்படி வரல, சேஞ்ச் ஆகலைன்னா மறுபடியும் மெயில் போட சொல்லுங்கள். வேறு வழியில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. ஸோ நீங்களே கூட மெயில் போடலாம். இந்த மாதிரி இந்த பர்சன் ஒரு மெயில் போட்டு ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக, பட் நீங்கள் இன்னும் அது ப்ராசஸ் பண்ணாத இருக்கீங்க. என்ன ரீசன்? ஒரு சம்மந்தப்பட்டவரை கூட அவர் மெயில் போட்டு போயிட்டு இருக்கலாம். சரியா? ஏதோ பிரச்சனையாக இருக்கலாம். நீங்கள் மெயில் போடுங்க, இந்த ஐடி மாற்றி எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு, பட் ஆனால் என்ன எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு sbo.tvm@gmail.com மெயில் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க. இதெல்லாம் மெயில் பண்ண அடிக்கடி மெயில் கம்யூனிகேஷன் கற்றுக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். இதுதான் ஐடி ட்ரான்ஸ்ஃபருக்கு என் சைட்லேருந்து கொடுக்கணும்னு நினச்சேன். அட்மின் டீமில் சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் இதுதான். ரைட்.